ஹலோ ஒன் மெவின் வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 11 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த படத்தை வாட்ச் பண்ணேன். தேட்டரில் என்னால் பார்க்க முடியல. பேசிக்கலி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தமிழ் மூவிஸாக இருக்கட்டும், லைக் வந்துட்டு நான் ரொம்ப செலக்டிவாக தான் வந்துட்டு தேட்டரில் படங்களை வாட்ச் பண்ணுவேன். இந்த படம் வந்துட்டு இந்த ரொம்ப சிஜி ஓரியன்டாக இருக்குது. லைக் வந்து சூப்பர் ஹீரோ படம், மார்வல், டிசி, இல்லாட்டி தமிழ் படம் வந்துட்டு நல்ல ஆக்ஷன் படம், ஓகேவா, சூப்பர் லைக் வந்து பெரிய ஸ்டார்ஸ் படம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார்ஸ், கமல்ஹாசன் சார், லைக் நம்ம தளபதி விஜய். ஸோ இவங்க படம்லாம் வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக தான் வந்துட்டு எல்லா படத்தையும் பார்க்கணும். எல்லா படத்தையும் இப்போ பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு அதுக்குன்னு தனியாக கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில்தான் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 4 படம் வந்துடுது வச்சுக்கோங்களேன். மாசத்துக்கு என்னாச்சு, எல்லா படத்தையும் இப்போ பார்க்க முடியுமா? முடியாது, ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நினைச்சேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்துலையும் வந்துட்டு லைக் தேட்டர் எலிமெண்ட்ஸ்க்கான வந்துட்டு சீன்ஸ்லாம் இல்லை, சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு டிவியில் போட்டிருந்தாங்க. சரி, படம் வந்திருக்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கடைசி கட்டம், ஓகேவா. நம்ம இந்த படத்தில் ஸ்டாரிங் யார் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம நவீன் சந்திரா, சரிங்களா. இந்த பேர் வச்சனாலேயும் என்னமோ அவர் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அவர் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஜிகிர் தண்டா XXL, அது போலீஸ் கேரக்டர். அது ஒரு டார்க் ஷேட்ல தான் பண்ணியிருப்பார், ஓகேவா. ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும், ஓகேவா. பட் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு இந்த படத்துலையும் ஒரு டார்க் ஷேட் தான் பண்ணியிருக்காரு. பட் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் கான்ட்ராஸ்டாக இருக்கும், ஓகே. டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அவர் தொடர்ந்து வந்து நம்ம ரேயா ஹரி என்ன வந்துட்டு அபிராமி மேம். ஸோ இந்த படத்துலையும் ஏன்டா அவங்கள வந்துட்டு வயசானவங்களாம் காய்ச்சிருக்கீங்க அப்படி தான் கேட்குற மாதிரி. ஏன்னா டக் லைஃப்லேயும் அவங்கள வயசானவங்க மாதிரி காமிச்சிட்டாங்க நம்ம கமல்ஹாசன் சார் கொஞ்சம் ஜோடியா, ஓகேவா. இந்த படத்துலையும் ஏன்டா வயசான காமிக்கிறீங்க, அவங்களுக்கு வரும் 42 வயசு தான்டா, அப்படி தான் நான் பார்த்தேன், ஓகேவா. இதுல நான் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அபிராமி மேம்க்கும் நம்ம நவீன் ஹீரோ நடிக்கிறல அவருக்கும் வந்துட்டு ஒரே வயசு, ஓகே. பட் படத்துல வந்துட்டு அவர் 31 வயசு மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மனசை நல்லா ஸ்மார்ட்டா அந்த போலீஸ் லுக்ல இருப்பாரு, நல்லா இருக்கும், ஓகேவா. ஸோ மியூசிக் வந்து நம்ம டி மன் சார் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த படம் வந்துட்டு லோகேஷ் அஜ்லேசா, ஸோ அவர் தான் வந்துட்டு ரைட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி அது அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், சரிங்களா. சரி, இந்த படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டிவியில் ஓடிக்கு இருக்கு. நான் வந்து கரெக்டாக திறக்கிறப்ப வந்துட்டு கடைசி கட்டம் பார்க்குறேன். கடைசி ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ், ஓகேவா. நம்ம அந்த கேரக்டர் வந்து நம்ம பெஞ்சமின், ஓகேவா. பெஞ்சமின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார்ல, ட்வின்ஸா நம்ம நவீன. அவர் மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவர் வந்துட்டு எதுக்கு பண்ண எப்படி பண்ணன்னு வந்துட்டு சொல்ற மாதிரியும் அந்த ஒரு சீன் இருக்கும்ல, அதுலேருந்து தான் பார்த்தேன். சரி, இதை பார்த்துட்டும் வில்லன் யாரு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவர் தான் கல்பிரேட், இவர் தான் கொலை பண்ணிருக்க தெரிஞ்சிருச்சு, ஓகே. பேசிக்லி திஸ் இஸ் ஒரு கிரைம் ஸ்டோரிங்க, சரிங்களா. இந்த மாதிரி சப்ஜெக்ட் நிறைய தமிழ் படங்களை வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்த மார்கனா இருக்கட்டும், ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சைக்கோட ஐயோ அந்த மாதிரி நினைக்கிற வரிசையில வந்துட்டு நம்ம கிறிஸ்டபர், ஓகேவா, அப்படின்னு சொன்ன அந்த சைக்கோ தான் நான் வருவான். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வந்து ராட்சசன். ஆப்வியஸ்லி இட்ஸ் கிரைம் த்ரில்லர் தான். ஸோ சிமிலராக தான் இருக்கும், சரிங்களா. இதில் வந்துட்டு ஒரே டெம்ப்ளேட் தான், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஊரில் கொலை நடக்கும், சரிங்களா. கொலை இன்வெஸ்டிக் பண்ணுறதுக்குன்னு ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிற நேரத்தில் எப்படி வந்துட்டு இன்வெஸ்டிக் பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு சுவாரஸ்யமாக காமிப்பாங்க. ஸோ கடைசியில் இவரா இருக்குமா அவரா இருக்குமா கொஞ்சம் சந்தேகம் மாதிரிலாம் சில கேரக்டர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கில்லர் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு அவன் வாயிலே சில ஏன் பண்ணுறான்னு சொல்லுவான், ஓகே. அவன் சைட்டு நாயத்தான் சொல்லுவான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலையும் இருக்கு. என்னன்னா, கண்டுபிடிக்கிற போலீஸ் தான் அது கில்லர், ஓகேவா. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு கண்டிப்பாக சொல்லுவேன், சரிங்களா. படத்தோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாம் பொதுவாக எல்லா படத்துலையும் பார்த்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப ஹைப் ஏற்றி சொல்றதுக்கு அப்படி இல்லை, பட் ப்ராப்பராக கரெக்டாக எடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக சொல்லலாம், சரிங்களா. ஸோ இந்த படத்தில் நடிச்ச எல்லா பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரியலிஸ்டிக்காக, சரியா, ஒரு கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. முக்கியமாக வந்துட்டு ஹீரோ சொல்லி ஆகணும், நம்ம நவீன் சந்திரா இருக்கார்ல. ஸோ அவர் ரொம்ப லைக் வந்து கட் அண்ட் ரைட்டாக ரூடாக இருப்பார், ஓகேவா. லைக் நான் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ
தெரிஞ்சிருச்சுல இவர் தான் வில்லன் அப்படின்றேன், லைக் இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றேன். அவர் போலீஸ்னு லைக் வந்துட்டு அந்த பெஞ்சமின் அவர் இல்லை, அந்த கில்லர் அவர் இல்லைன்ட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கணும்ல, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். லைக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிட்டனால வந்துட்டு நான் அந்த கேரக்டர் ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன். ஓகே, கில்லர் இவன் கடைசி கட்டத்தை நான் பார்த்துட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இதுக்கப்புறம் படங்கள்லாம் நான் எப்படி தான் பார்க்க போறாங்க. வந்துட்டு கடைசி கட்டத்தை பார்த்துடணும். பார்த்துட்டு இவன் தான் கில்லர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அவன் முதலேருந்து எப்படி வந்துட்டு அவன் நடிக்கிறான், அவன் எப்படி பெர்ஃபார்மன்ஸை அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இருந்துக்கிறான். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனில் வரான், பட் வந்து இவன் தான் கில்லன்னு டவுட் வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த விதத்தில் படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டனாலையோ எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு பெஞ்சமின் வந்து அந்த நம்ம அரவிந்தன் அந்த அவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அரவிந்தன் எப்படி வந்து அந்த கேரக்டரே ப்ளே பண்ணி அந்த கேரக்டராகவே இருந்துக்கிருக்காரு. ஓகே, அரவிந்தன் அந்த அந்த கேரக்டர்லேயே இருந்துக்கிருக்காரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் கூட லைக் வந்து இவன் தான் பெஞ்சமின்னு சொல்றப்போ எனக்கு அது பெரிய ஹை மூமெண்டா இல்லை. ஒருவேளை நான் கடைசி கட்டம் பார்க்காம இருந்திருந்தா கூட எனக்கு பெரிய ஹை மூமெண்டா இருந்திருக்காது. ஏன்னா அப்படிதான் ரொம்ப சிம்பிளிஃபையா தான் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? பட் அவங்க கொண்டு போன கதை விதம், அந்த அதில் வந்துட்டு அந்த ட்வின்ஸ்னு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்வின்ஸ்னு கான்செப்ட் இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க, மேலே ரிலீஸ் ஆச்சு படம். ஸோ அந்த ட்வின்ஸு, அந்த ரெண்டு ட்வின்ஸில் வந்து ஒரு ட்வின் வந்துட்டு ஃப்ரான்சிஸ்னு சொல்கிறாங்க. ட்வின்ஸ் வந்துட்டு அவனுக்கு வந்து இருட்டுனா பயம். சரிங்களா? அது எப்படின்னா ட்வின்ஸுங்க படிக்கிற ஸ்கூல்லே இந்த ட்வின்ஸுங்கெல்லாம் சேர்ந்து, ஓகேவா, அந்த கிளாஸ்ல 11 பேர் இருப்பானுங்க. சரி, அவனுங்க தான் இந்த ஒரு ட்வீனோட இவன் செத்த காரணம். சரிங்களா? இவனுங்கலாம் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த அவனை இருட்டு ரூம்ல அடைச்சி வச்சனால தான் மூச்சு திணறி செத்து போயிட்டான். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா யார் வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாரெல்லாம் ட்வின்ஸ் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். லைக் வந்து ட்வின்ஸ் வந்துட்டு ஒரு உயிர்லேருந்து வந்துட்டு பிரிஞ்ச ஒவ்வொரு உயிருங்க. ஓகேவா? இப்போ கணக்குக்கு ரெண்டுமே ஒரே உயிர் தான். லைக் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுறது இவங்களுக்கு தோணும். லைக் வந்துட்டு ரெண்டு மைண்ட் செட்டும் வந்துட்டு இன்டர் கனெக்டா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் ட்வின்ஸா இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ரைட்டா? அந்த ஒருத்தர் செத்து போயிட்டா ஒருத்தனால இருக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து இந்த கொடி படத்துல ஜன்னூர் சார் வந்துட்டு ட்வீனா பிளே பண்ணியிருப்பார்ல, அதுல வந்துட்டு ஒரு கொஞ்சம் சயின்டிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவர்னால இருக்க முடியாது. லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ட்வீனோட கேரக்டர் சேர்த்து எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? ரெண்டு கேரக்டரும் ஒரே பாடிக்குள்ள அந்த மாதிரி பிளே பண்ணியிருப்பார்ல. அது இந்த படத்துல இருந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லரா கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியா கொண்டு போயிட்டாங்க, லைக் ராட்சசன் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இது இந்த ட்வின்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உண்மையான ட்வின்ஸா வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக்ல காமிச்சிருந்தாங்க. அந்த கிட்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்களா, அந்த 10 வயசா 11 வயசு பசங்களாம் ட்வினா இருப்பாங்க ஸ்கூல்ல. ஸோ அதெல்லாம் உண்மையான ட்வின்ஸு. சரிங்களா? ஸோ அதில் நம்ம வந்துட்டு அர்ச்சனாவா அந்த பிக் பாஸ்ல வந்தாங்களே பொண்ணா, சாரி மகாராஜா பிக் பாஸ்ல வந்தாங்க. சாச்சனா அவங்க ட்வீனும் வந்து சேர்த்து நடிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரிஜினல் ட்வின்ஸ். அந்த 11 பேரும் வந்து ஒரிஜினல் ட்வின்ஸ். அந்த பெஞ்சமின் ஃப்ரான்சைஸ் நடிச்சவங்க வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கிளெசரின் போடாமல் ஆளுந்தானுங்களா டேரக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப படமா பாக்குறதுக்கு நேச்சுரலா இருந்துச்சு. ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து உண்மையான சம்பவமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சி செத்து போன ஒரு பொண்ணோட கதை வந்துட்டு நான் ரீசனா கேட்டேன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு சிமிலரான கதை. பட் இது ட்வீன் இல்லை, அது வந்துட்டு பொண்ணு வந்து தனியா இருக்கிற பொண்ணுன்னு வச்சுப்போமே. சரியா? கோரியால நடந்த ஒரு இதுன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ஸோ நம்ம மதன் கௌரி தான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கோரியால எனக்கு தெரியல இது உண்மையா இல்லைன்னு, அந்த ஒரு ஸ்டாரி வந்து படித்தேன். மதன் கௌரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. லைக் கோரியாலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் லைக் வந்துட்டு பசங்களா விளையாட்டுத்தனமா வந்துட்டு பொண்ணை வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கெமிக்கல் லேப் இல்லையா, இந்த சயின்ஸ் லேப்ல வந்துட்டு போட்டு அடைச்சிட்டு பூட்டிட்டு போயிட்டானுங்க. ஒரு நாள் முழுக்க அந்த பொண்ணு கட்டிகிட்டே இருந்திருக்கு. காலையில் எழுந்து பார்த்து செத்து போச்சு. அந்த மாதிரி கதைன்னு அதை மோட்டு ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. செப்பரேட்டா பார்த்தா இந்த மாதிரி கதை வந்துட்டு உண்மையில் நடந்திருக்கா? லைக் வந்துட்டு இந்த சைக்கோ வந்து ஃபிக்ஷனு. லைக் வந்து பழிவாங்கலாம் ஃபிக்ஷனு. லைக் வந்து உண்மையிலே இந்த ட்வின்ஸு உண்மையிலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? எனக்கு என்னன்னா, ட்வின்னா இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே. ஒருத்தர் இப்படி பண்ணா ஒன்னொருத்தவங்களுக்கும் வந்துட்டு வலிக்கும். லைக் வந்துட்டு
கனெக்ட் லைக் வந்துட்டு என்ன அந்த பாதிப்பு வரும்னு அந்த வேற ஒரு ட்வின்ஸ்க்கும் எல்லா ட்வின்ஸ்க்கும் தெரியும் தானே. ஸோ தெரியாம அப்படி விளையாட்டுத்தனமா பண்ணானுங்க. அது அறிவே இல்லையா அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. ஓகேவா, நீயும் ஒரு ட்வீனுக்கே நீ 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 ட்வீனா இருந்துகிட்டே ட்வீனுக்கு இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ இதுங்களுக்குலாம் இப்படிதான் நடந்தாகணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிறதா. அது எப்படி சொந்த ட்வீன் கையாலேயே அவங்களோட ட்வீனே போட்டு தள்ள வச்சாரு அந்த கில்லரு பெஞ்சமின். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கான்செப்ட்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம பெஞ்சமின், அதாவது அரவிந்தன் வந்து ஒரு பொண்ணு சுத்திக்கு இருக்கும், சஞ்சனான்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த பொண்ணும் பெஞ்சமின் கூட படிச்ச பொண்ணு தான். அந்த பொண்ணும் வந்துட்டு ஒரு காரணம் தான் அவனோட பிரான்சிஸ் சாவுக்கு. ஓகேவா, அந்த கேரக்டர் வரும்னு நான் நினைச்சேன். இதெல்லாம் ஏன் தேவையில்லாம ஒரு லவ் சாங் ஓடுது, லைக் வந்து ஒன் சைட் லவ், அந்த ஒரு ஸ்டாரி ஒரு லைன் போகுது, ஏன் தேவையில்லாம இந்த கேரக்டர் இந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு திருப்தியா ஆகிற அளவுக்கு அப்படி கதையை கொண்டு போனாங்க. அந்த பொண்ணு வந்து சும்மா வரல, லைக் வந்து கோஇன்சிடென்டா வந்த ஒரு பொண்ணு, அவளா வந்து மாட்டிக்கிட்டா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஓகேவா, அவளா வந்து மாட்டிக்கிட்டா. ஸோ கடைசியில போட்டு வந்து தள்ளிட்டானுங்க. ஓகேவா, அதாவது போட்டு தள்ளனா அவளை போட்டு தள்ள, அவர் ட்வீனை போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஓகே அவளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துச்சு, அவளை வச்சு ஒரு ஸ்டாரி போயிடுச்சு, வேஸ்ட் பண்ணல. லவ் ஸ்டோரி அது இதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணல. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பதான் தோணுச்சு, லவ் ஸ்டோரி வரும்போது ஐயோ லவ் ஸ்டோரியா வருது அப்படின்ட்டு. மற்றபடி அது அந்த கேரக்டர் சும்மா வரல, அதுக்கும் ஒரு கதையை கொடுத்து ரொம்ப கனெக்டடா எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப இந்த ரத்த காட்சிகள் அந்த மாதிரி ரொம்ப இல்லை. ஓகேவா, ஸோ எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, நைட்டில் கூட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப இந்த என்ன சொல்றது, ரொம்ப ஃபியூஷியஸா, ரொம்ப வயலன்ஸா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கடைசியில் நீங்கள் பார்க்குறப்போ பெஞ்சமின் செத்து போயிடுவான், லைக் வந்து இவேண்டா செத்தான் அந்த மாதிரி தோணுச்சு. ஓகேவா, அவனுக்கு சைட்டில் இருக்க நியாயம் ரொம்ப நியாயமா இருந்துச்சு, கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா, ஸோ அவன் வந்துட்டு எல்லாரையும் கொல்ல மாட்டான். ஓகேவா, அவன் ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு, அதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு திசை திருப்பறதுக்காக வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவான். ஸோ அவரையும் போய் அவன் காப்பாத்திடுவான். ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் கொலை பண்றதுக்காக அந்த ஒன்னொன்னு நம்ம திலீப்பன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, திலீப்பன் ஆக்டரு, திலீப்பன் தான் நினைக்கிறேன். திலீப்பன், எஸ், மனோகரா பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம தலைவர் படம் காலா படத்துல வந்து நம்ம தலைவருக்கு மகனா வந்திருப்பார்ல, ஸோ அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், லைக் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கேட்டுட்டு அது ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருவாங்க, முதல் கட்டத்துல காமிச்சிருவாங்க. அதை வந்துட்டு அழகா வந்துட்டு கடைசி கட்டத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து என் ஹார்ட் எடுத்து அவனுக்கு கொடுத்துருங்க, வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் ஓவர்ல சொல்ற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவரை யூஸ் பண்ணிக்கிட்ட மட்டும் தான், அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்துட்டு வாண்டட்லி வந்துட்டு எல்லாரையும் பார்க்குற எல்லாரையும் கொல்றவன் இல்லை. லைக் வந்து இது ஒரு சைக்கோ கேரக்டர் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்துட்டு தெளிவாக எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த பெஞ்சமின் வந்துட்டு அவன் ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்துட்டு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது, அதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைக்கோ கேரக்டர் கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த மாதிரி கொலை பண்றவங்க சைக்கோ தான். ஓகேவா, ஏன்டா இதெல்லாம் வந்துட்டு கிரைம் ஜான்ரன்னு வைக்கிறீங்க, ஏன் கிரைம் ஜான்ரன்னு வைக்கிறீங்க, இது சைக்கோ மூவி தானே அப்படின்னு நினைப்பேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு புரிய வச்ச ஒரு படம் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஆனஸ்ட்லி. ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி ஓடிடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு டிவியில் சும்மா ரேண்டமா பார்த்தேன், 11 மூவி இருந்துச்சு, சரி ரெக்கார்ட் பண்ணி வச்சு திரும்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 15 minutes நினைக்கிறேங்க, நான் டியூரேஷன் சரியா பார்க்கல. 2 hours கிட்டத்தட்ட 2 hours 15 minutes, ஒரு 2 hours 30 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லவ் சாங்லாம் இருக்கும்ல, லவ் போர்ஷன் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மிஞ்சி போய் 2 hours உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நல்லா இருக்கும். நீங்க டைம் தான் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க, ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா, ஸோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next one. Signing off, டேக் கேர், bye.